ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து முந்திரியும் பாதாமும் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 முட்டை, அப்புறம் வந்து ஒரு கப்பில் மைதா மாவு, அப்புறம் 2 சாக்லேட், அப்புறம் வந்து பட்டர் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஃப் வந்து நம்ம எடுத்து அந்த சாக்லேட் மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு, அது வந்து ஆஃப் வந்து நம்ம எடுத்து அதுக்குள்ளே கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 1½ வந்து அந்த பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நிறையா போட்டுட்டேன், ஆனால் பரவாயில்ல, நான் கொஞ்சம் அதை குறைச்சிட்டேன் பாதியிலேயே. அப்புறம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர், ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 முட்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மைதா மாவு அது கூட ஆட் பண்ணிடுங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சாக்லேட் வந்து இப்போ சாப் பண்ணி வச்சுனது போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அப்போ காமிச்சிருக்க மாட்டேன், மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோடா, பேக்கிங் சோடா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த 1 ஸ்பூனே வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் தான் நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வந்து போட்டேன். இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் ராகி ப்ரௌனியும் நீங்கள் வந்து செய்யலாம். நான் ராகி ப்ரௌனி இன்னொரு நாள் போடுறேன். இதை ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் போடுங்க, மறந்துட்டு. அப்புறம் இந்த முந்திரியும் பாதாமும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இதே பவுலில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நல்லா பட்டர் வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து அதில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சுருங்க. அந்த அடுப்பு பற்ற வச்சு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம குக் பண்ண போகிற பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம், பட்டர் போட்ட அந்த பாத்திரத்தில். அப்புறம் இதை வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வடைச்சட்டி வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்புறம் வந்து இது வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இது வந்து பாதாமும் முந்திரியும் அதை வந்து மேலாக வந்து தூவி விட்டுருங்க. அது எப்படியோ அடியில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் அது அடியில் இப்படி நம்ம சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே போட்டு தான் இதுக்கு மேலே ஊற்றணுன்னு. நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நான் இதை வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளே வந்து மைகோதி வச்சு நான் குத்தி பார்த்தேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். எனக்கு லைட்டாக ஒட்டி வந்துச்சு, ஆனால் அது வந்து கேக் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அப்படியே வந்து கமுத்திடுங்க. அது வந்து சைடில் எடுத்து விட்டுட்டு தான் கமுத்தணும். நான் தெரியாமல் அப்படியே கமுத்திட்டேன். ஃபஸ்ட் டைம் தானே கேக் செய்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கேக் செஞ்சுருக்கேன், 5th என்னமோன்னு நினைக்கிறேன். அம்மா லைட்டாக ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் செஞ்சேன். வந்து ஓரத்தில் வந்து எடுத்து விட்டுட்டு கமுத்துங்க. ப்ரௌனி வந்து ரியலி நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கமுத்தி விட்டுட்டு அந்த மேலே வந்து இந்த இது போட்டு பார்த்தேன், ஒட்டலை. அதனால வந்து நான் ஒரு மிக்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணேன். அது வந்து எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் இதே முந்திரி, அப்புறம் சுகர், அப்புறம் ஒரு ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து வந்து கலக்கிடுங்க. இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கலக்கிட்டு மேலே வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த முந்திரி இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணேன். முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணி அதை நல்லா கொரன்னு ஓரளவுக்கு கொரன்னு அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிடும். நீங்கள் காய வச்சு மிக்ஸியை கொஞ்சம் ட்ரை பண்ணி அரைங்க. நான் அப்படியே அரைச்சனால எனக்கு கொஞ்சம் மாவு மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா வரும், திரியாக வரும். அந்த மாதிரி திரியாக வந்துச்சுன்னா அப்படியே மேலாக அப்படியே அழகாக அப்படியே போட்டு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்பான்ச்சியான ப்ரௌனி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே சாக்லேட்லாம் ஊற்றுவாங்க. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் செய்கிறனால அதெல்லாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஃபுல் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நானும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போட்டு அப்புறம் தான் நமக்கு வருது நம்ம மேலே காக்காக்கெல்லாம் வைப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு வச்ச போது அது சாப்பிட்ருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் மூடி வச்சுட்டேன். அப்புறம் நானும் டேஸ்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாய்.